அனைவருக்கும் வணக்கம். கலைஞருடைய ஆசைப்படி, விஜயகாந்த் அவர்களோட ஆசைப்படி பழம் நழுவி பாலில் விழுந்தது. அதாவது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றிலிருந்து கூட்டணியில தொடருது. அதாவது தேமுதிக திமுகவோட கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பிரேமலதா அவர்களே அறிவாலயத்துல பிரஸ் மீட் கொடுத்து தெரிவிச்சிருக்காங்க. தன் தொண்டர்களோட இதை தான் நான் பிரதிபலிச்சிருக்கேன். நாங்க ஓட்டு நடத்தணும், தேர்தல் மாதிரி நாங்க நடத்தணும், அதுல எல்லாருமே திமுகவோட தான் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு எங்க தொண்டர்கள் விருப்பப்பட்டாங்க. தொண்டர்களோட ஆசையை தான் நான் நிறைவேற்றிருக்கேன். அதனால திமுக கூட்டணியில நாங்க நம்ம தொடர்றோம். திமுக தேமுக கூட்டணியை கலைஞர் அவர்கள் விரும்பினாரு, அதே போல விஜயகாந்த் விரும்பினாரு. 2016 இந்த அமைய வேண்டிய கூட்டணி ஆனா தாமதம் ஆயிட்டு. இப்ப 2026 அமைஞ்சிருக்கு. காலதாமதம் ஆயிட்டு இருந்தாலும் பழம் நழுவி பாலில் விழுந்துட்டு, அதாவது கலைஞர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு பழம் நழுவி பாலில் விழும்னு. ஆனா கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு, கொஞ்சம் இல்ல ரொம்ப தாமதம் ஆயிட்டு, ஆனா கரெக்டான இடத்த சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத நாங்களும் எதிர்பார்க்கிறோம். இதுல மிகுந்த மகிழ்ச்சியா இருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துல உள்ள நண்பர்கள் அனைவருமே. தேமுதிகவோட நண்பர்களும் விஜயகாந்தோட முரட்டு ஃபேன்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்காங்க. உங்களுக்கு உரிய மரியாதை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துல கிடைக்கும். நாங்க தோளோட தோல் நிற்போம் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். இதே போல ஒவ்வொரு கட்சியும் நின்னுச்சு. ஒவ்வொரு கட்சி, சில கட்சி எரும மாட்டு பால், சில கட்சி மாட்டு மூத்திரம் இதெல்லாம் வச்சுட்டு நின்னுச்சு. தேமுதிக உழுவுமா உள்ள அப்படின்னு வச்சு இருந்துச்சு. ஆனா கரெக்டா பழம் நழுவி பால்ல விழுந்துச்சு. மத்த வச்சிருக்க பால் பூரா ஒண்ணு எரும மாட்டு பால், இன்னொன்னு பாத்தீங்கன்னா கோமியத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி. இது போல பல கட்சி இருந்ததுல கரெக்டா தமிழ்நாட்டோட தாய்ப்பால் விழுந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். தேமுதிக கூட்டணி எடுக்கிறதுக்கு எதற்காக இவ்வளவு தாமதம் அப்படிங்கிறத இப்ப பேசுறாங்க. எப்போ திமுகவோட கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம். அது எதனாலன்னா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. பிரேமலதா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அக்கா என்னன்னா, இது போல நான் எங்களோட தொண்டர்களோட கருத்தை தான் நான் பிரதிபலிச்சிருக்கேன். நாங்க ஒரு ஓட்டு நடத்தணும், அதுல பெரும்பான்மையானோர் பேர் பெரும்பான்மையா எல்லாருமே திமுகவோட கூட்டணி வைக்கணும்னு கேட்டாங்க. தொண்டர்களோட விருப்பத்தின்படி நாங்க இந்த கூட்டணியை அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக அருமையாக புரிதலோட சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் காலதாமதம் தான் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னோட எதிர்பார்ப்போம். இதுல நம்ம பிஜேபி சார் இருக்காருல்ல, எந்த சாரு அதிமுக விமர்சனம் பண்ணா கூட ஏத்துக்கலாம் நம்ம, சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு. யாரு பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்தோட ஆத்மா உங்களை மன்னிக்காதான். அந்த ஆத்மா இருந்தா என்ன தெரியுமா பண்ணும், இன்னைக்கு நைட்டு ஒட்டுமொத்த பிஜேபியோட கனவுலயும் வரும். என்ன சொல்லும், தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க, எப்படி தூக்கி அடிச்சிருவோம் பாத்துக்க அப்படின்னு இன்னைக்கு நைட்டு பூரா சொல்லும். காலைல தமிழிசைக்கெல்லாம் உட்காந்து அழுவாங்க. சும்மா முதல்ல விஜயகாந்த் அவர்கள் இருந்தாருன்னா முதல்ல ஓட ஓட விரட்டி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி தான். செருப்பாலேயே அடிச்சு வரட்டுவாரு அவரு. அவர் பயப்படவே மாட்டாரு. நேரா பிரஸ் மீட்லயே செருப்பு தூக்கி காட்டுவாரு. அவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு. அதனால அவருக்கு அவரோட கட்சிக்கு நீங்க கிளாஸ் எடுக்க வேணாம் பிஜேபி சார். முதல்ல நீங்க கொடுக்குறேன்னு சொன்ன அந்த 15 லட்சத்துல ஒரு 10 லட்சமா எல்லாருக்கும் போட்டு விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். முதல்ல அதை போட்டு விட்டு பேசுங்க. முதல்ல உட்காந்து தமிழிசைக்கெல்லாம் ஒப்பாரி வைக்குது, இளவு வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி இப்ப தலைமுடியெல்லாம் வச்சு போட்டு உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாக்கலாம். ஏன்க்கா முடியலையா? முடியலன்னா வந்தா ஓடிடுங்க, எலெக்ஷனை சந்திக்காம ஓடிடுங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். இன்னொருத்தர் வெயிட் பண்ணாருங்க போர்டு வச்சுக்கிட்டு, கூட்டணி எங்களோட வரும், ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருகிறோம்னு. அவர்லாம் நம்ம என்ன ஆக போறாருன்னே பெரிய ட்விஸ்டா இருக்க போகுது இந்த தேர்தல் 2026. தேமுதிக நண்பர்களுக்கு நாங்க ஒன்னே சொல்லிக்க விரும்புகிறோம். விஜயகாந்தோட ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, விஜயகாந்த் வெறியர்களுக்கும் நாங்க அதான் சொல்லிக்கிறோம். 2026 தேர்தல்ல நிச்சயமாக எத்தனை சீட்ல நீங்க போட்டு போடுறீங்களோ, அதாவது எங்க கட்சியிலிருந்து எத்தனை சீட்டு கொடுக்குறாங்கிறத நாங்க சொல்ல முடியாது, தலைமை முடிவு பண்ணும். எத்தனை சீட்ல போட்டிடுறீங்களோ அத்தனை தொகுதியிலையும் உங்களை வெற்றி பெற செய்யறது எங்களுடைய பொறுப்பு. நீங்க அதை பத்தி ஒரே பண்ணிக்க வேண்டாம். நிச்சயமாக சொல்றோம், விஜயகாந்த் அவர்களோட கனவு நிறைவேற போகுது. சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் உங்களோட குரல் ஒலிக்க போகுது அப்படிங்கிறத நாங்க இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக சொல்றோம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. நிச்சயமாக சொல்றோம், நம்ம கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை காண போகிறது. நன்றி, வணக்கம்.